الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் இன்றைய தினம் சஹீஹுல் புகாரியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 126வது ஹதீஸை நாம் பார்க்க போகின்றோம். அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபி அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள். அந்த ஹதீஸ் என்னவென்று சொன்னால், அஸ்வத் இப்னு யஸீத் அன்-நஹஇ என்று சொல்லக்கூடிய தாபிஈன்களில் ஒருவர். அவரிடத்திலே அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நிறைய இரகசியங்களை உங்களுக்கு சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வின் இல்லமாகிய காபத்துல்லாவை பற்றி ஏதாவது செய்திகளை உங்களிடத்தில் சொன்னார்களா என்று அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஆம் என்று சொல்லிவிட்டு நான் பின்வருமாறு அவர்களுக்கு பதில் சொன்னேன். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே, ஆயிஷாவே, உன்னுடைய சமூகம் குறைசிகள் இறை நிராகரிப்பிலிருந்து புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். அது மட்டும் இல்லை என்றிருந்தால் நான் இந்த காபத்துல்லாவை துளைத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்படி கட்டினார்களோ அதே போன்று நான் மக்கள் நுழைவதற்கு ஒரு கதவும் வெளியேறுவதற்கு இன்னும் ஒரு கதவையும், அப்படி 2 கதவுகளை நான் ஏற்பாடு செய்திருப்பேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பிறகு அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஹிஜ்ரி 64 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்தது போன்று அந்த காபாவை செய்தார்கள். இந்த ஹதீஸ் காபத்துல்லாவுடன் சம்பந்தப்பட்ட ஹதீஸ். காபத்துல்லா ஆரம்பத்தில் கட்டியது எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அதற்கு பின்னால அந்த காபத்துல்லா பல தடவைகள் புனர் நிர்மாணங்கள் செய்யப்பட்டது. எத்தனை தடவைகள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லவில்லை, பல தடவைகள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த காபத்துல்லாவை கட்டிய முறை எப்படி என்று சொன்னா, அவர்கள் 2 கதவுகள் வைத்திருந்தார்கள். ஒன்று கிழக்கு பக்கமாக நுழைவதற்கு இப்பொழுது இருப்பது போன்று, மேற்கு பக்கமாக வெளியேறுவதற்கு ஒரு கதவு, இப்படி 2 கதவுகள் அமைத்திருந்தார்கள். அந்த காபத்துல்லாவுக்கு மேல கூரையில, அதுக்கு கூரை இருக்கல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதனை கட்டுகின்ற பொழுது கூரை இல்லாமல் இருந்தது. 3வது விஷயம் என்னவென்று சொன்னால், அதனுடைய உயரம் கிட்டத்தட்ட 9 மீட்டராக இருந்தது. அந்த கதவு வைக்கின்ற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பூமியுடன் சேர்த்தே வைத்தார்கள். இப்ப கதவு பூமியோட இல்லை, கொஞ்சம் உயர்ந்துதான் என்ன கதவு இருக்கிறது. எனவே அவர்கள் கட்டியதற்கு மாற்றமான முறையில பின்பு புனர் நிர்மாணம் செய்யப்பட்டது. அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஆயிஷாவே, உன்னுடைய இந்த சமூகத்தினர்கள் குறைஷிகள் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றிருக்கின்றார்கள், அதுதான் எனக்கு ஒரு பிரச்சனை. இல்லாட்டி நான் இந்த கதவு 2 ஆக்கியிருப்பேன். ஒரு கதவு தான் இருக்கி, 2 கதவாக ஆக்கியிருப்பேன். பூமியோடு என்ன செஞ்சிருப்பேன், அந்த கதவையும் வைத்திருப்பேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி என்று சொன்னா, நான் இப்ப அதை செஞ்சா அவங்களோட உள்ளங்கள் உடைஞ்சி அவங்கள மாற்றங்களை ஏற்படுத்தும், அதனால் நான் அதை விடுகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்ப அந்த காபத்துல்லாவில் இன்னும் ஒரு மாற்றம் என்னன்னு சொன்னா, இப்ப அதுக்கு பிறகு இப்ப கிட்டத்தட்ட ஒரு 15 மீட்டர் உயரத்துக்கு அது இருக்கு. கூரை இல்லாம இருந்தது, கூரை போடப்பட்டிருக்கு. மேற்கு பகுதியில் ஒரு கதவு ஒன்று இருந்துச்சு, 2 கதவு தான் இருந்துச்சு, அது மூடப்பட்டிருக்கு. இப்போ ஒரே ஒரு கதவு தான் இருக்கு, அதுவும் பூமியோட இல்லாம பூமியை விட்டு கொஞ்சம் உயர்ந்து இருக்கிறது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஹஜ்ஜி உம்ரா செஞ்சாக்களுக்கு ஹிஜ்ர் இஸ்மாயில் என்று ஒன்று இருக்கா? இருக்கி, இப்படிதானே ஒரு பகுதி ஒன்று, ஒரு வட்டம் ஒன்று, இப்படி சின்ன துண்டு ஒன்று ஒரு அளவு உயரத்துக்கு கட்டப்பட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு பேர் என்ன?
ஹிஜ்ர் இஸ்மாயில் என்று சொல்லுவாங்க. அந்த காபத்துல்லாவை குறைஷிகள் புனர் நிர்மாணம் செய்யும் பொழுது அவங்க ஒரு நிபந்தனை போட்டாங்க. என்ன நிபந்தனை? நாங்க இந்த காபத்துல்லாவை புனர் நிர்மாணம் செய்வதாக இருந்தால் ஹராமான சல்லி ஒன்றும் சேர்க்கக்கூடாது, அதுல கலக்கக்கூடாது. ஹலாலான சல்லியை கொண்டுதான் என்ன செய்யணும், அதை புனர் நிர்மாணம் செய்யணும் என்று தீர்மானிச்சாங்க. அப்ப கட்டி கொண்டு வரக்குள்ள அவங்களுக்கு பணம் போதாமல் போயிடுச்சு, காசி போதாம போய் அந்த காபத்துல்லாவில இருந்து ஹிஜ்ர் இஸ்மாயில் இருக்குதானே, அது வரைக்கு உள்ள பகுதியெல்லாம் காபத்துல்லா தான். அதை கட்டாம விட்டுட்டாங்க, அதை கட்டாம விட்டு விட்டார்கள். பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கின்றார்கள், நபியே அந்த ஹிஜ்ர் என்று செல்லக்கூடிய அந்த பகுதி காபத்துல்லாவில் உள்ளதா இல்லையா என்று கேட்ட பொழுது நபி அவர்கள் அது காபத்துல்லாவுக்கு உள்ளதுதான், அப்ப ஏன் அதுக்குள்ள நுழைக்கல்ல என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கின்றார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குறைஷிகள் அதை கட்டக்குள்ள ஹலாலான சல்லியில தான் கட்ட வேண்டும் என்று முடிவெடுத்து கட்டி கொண்டு போகக்குள்ள சல்லி போதாமல் போனதுனால அந்த துண்டை விட்டுட்டாங்க என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அப்ப இப்ப ஹிஜ்ர் இஸ்மாயில் தானே சொல்றோம், உண்மையிலே அது ஹிஜ்ர் இஸ்மாயில் இல்லை. அந்த இடத்துக்கு பேர் உடுபட்ட இடம் இருக்குதானே, அதுக்கு பேர் ஹிஜ்ர். ஹிஜ்ர் சொன்னா தடை. என்ன தடை? அந்த துண்டுக்குள்ள தவாஃப் செய்வது தடை. அந்த துண்டுக்குள்ள தவாஃப் செஞ்சா தவாஃப் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அந்த துண்டுக்கு வெளியால தான் என்ன செய்யணும், தவாஃப் வரணும். ஏன்? காபத்துல்லாக்குள்ள தவாஃப் செய்யறதில்ல, காபத்துல்லாவுக்கு வெளியில தான் என்ன செய்ய வேண்டும், தவாஃப் செய்ய வேண்டும். எனவே அந்த ஹிஜ்ர் என்று சொல்லக்கூடிய இடம் என்ன, காபத்துல்லாவுக்கு சொந்தமான இடம். எனவே அதுக்குள்ள தவாஃப் செய்யக்கூடாது என்று தான் அந்த குறைஷிகள் அந்த கட்டை போட்டு தடையாக வைத்திருக்கின்றார்கள். அதுக்கு பேர் என்ன, தடை. ஹிஜ்ர் இஸ்மாயில் என்று சொல்றல, அது புழக்கத்துல காலப்போக்குல என்னென்று வந்துட்டு ஹிஜ்ர் இஸ்மாயில் என்று சொல்லப்பட்டது. ஏன் சொல்லப்பட்டது என்று சொன்னா, சிலர் சொல்லுகின்றார்கள் இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடம் அந்த இடம் என்று சொல்லுகின்றார்கள். அது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி, ஆதாரம் இல்லாத செய்தி. அப்ப எனவே நாங்க தவாஃப் செய்யக்குள்ள போலீஸ்காரனும் என்ன செய்ய மாட்டான், அதுக்குள்ள போய் தவாஃப் செய்ய விட மாட்டான், அதுக்கு வெளியாக தான் என்ன தவாஃப் செய்ய விடுவான். எனவே நபி அவர்களுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கட்டின மாதிரியே இருந்தால் நல்ல, மக்கள் நுழைவதற்கு ஒரு கதவு, வெளியேறுவதற்கு ஒரு கதவு, அப்படி இருந்தால் நல்லம் என்று இருந்துச்சு. இருந்தாலும் மக்களுடைய உள்ளம் பாதிக்கப்படும் என்று நபி அவர்கள் செய்யவில்லை. அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை கேட்டதுக்கு பின்னால ஹிஜ்ரி 64 அவங்களோட ஆட்சி காலத்துல அந்த வேலையை செய்து முடித்தார்கள். ஆனா அதுல என்ன சொன்னா, பின்னால வார ஆட்சியாளர்கள் மாற்றங்களை என்ன செய்தார்கள், ஏற்படுத்தி பழைய நிலைமைக்கு என்ன செஞ்சு அப்படி வந்துச்சு. இப்ப உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், காபத்துல்லாவில் இவ்வளவு மாற்றங்கள் நடந்திருக்காரு, இது சரியாக, இதுல ஒரு பிரச்சனையும் இல்லை, இது கட்டிடக்கலையில வந்த பிரச்சனையை தவிர காபத்துல்லாக்குரிய இடம் அதுதான், விளங்குதா, காபத்துல்லாக்குரிய இடம் அதுதான். கட்டுப்படாத பகுதியும் காபத்துல்லான்னு காட்டப்பட்டிருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. அப்ப அதனால கட்டிடத்துல இப்படி கூட்டுவது, குறைப்பது, அகலமாக்குவது இதெல்லாம் என்ன ஒரு பிரச்சனையும் இல்லை. இஸ்லாத்துக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. அதாவது ஒரு வாஜிபான ஒரு விடயம் விடுபட்டதாக, ஃபர்லான விடயம் விடுபட்டதாக நாங்க யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது அப்படியே தான் இருக்கு, கட்டிடக்கலையில ஏற்பட்ட பிரச்சனையை தவிர வேறொன்றும் இல்லை. வல்லாஹு தஆலா அலம். சுப்ஹானல்லாஹ்.